Hello viewers, welcome to Road to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.20ஓட தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.7 உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. Find the square root of the following rational expression: 400 x power 4 into y power 12 into z power 16 divided by 100 x power 8 into y power 4 into z power 4. இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4க்கு வேல்யூ சொல்லுங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? தனித்தனியா எல்லா வேல்யூக்கும் நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தானே ஆக்சுவல் அர்த்தம். நான் தனித்தனியா கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 400 இதெல்லாம் வந்து பெரிய நம்பர் இல்லையா? இப்போ 4னா ஈஸியா 2ன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ 400னா சரி ஓகே 20 அப்படின்னு சொன்னா கூட ஈஸியா டக்குன்னு வந்துட்டு நம்ம சொல்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்ங்கிறனால நீங்க 400க்கு 20 அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதே கொஞ்சம் பெரிய சம்மா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க. சரியா? இப்போ பாருங்க, நியூமரேட்டர்ல 2 0, டினாமினேட்டர்ல உள்ள 2 0 கேன்சல். இங்க x power 4ம் இந்த x power 8ல 4 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 4 இருக்கும். இந்த y power 4 கேன்சல் ஆகி இந்த y power 12ல 4 மட்டும் எனக்கு மைனஸ் ஆகி பேலன்ஸ் 8 இருக்கும். இங்க z power 4 வந்து கேன்சல் ஆகி இந்த z power 16ல 4 கேன்சல் ஆகி எனக்கு வந்து 12 வந்து பேலன்ஸ் இருக்கும். அப்ப ஆக்சுவலா எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இங்கே x power 4 போயிடுச்சு. இங்கே y power 8 z power 12 divided by இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 x power 4. கரெக்டா? அப்போ நான் வந்து இந்த 400 இவ்வளோ பெரிய 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதும் இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதும் எனக்கு ஒன்று தான். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும். சரியா? இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2, ஏன்னா 2 2s தான 4. அப்ப 4 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? 2. இப்போ இங்க y power 8 இருக்கு. y power 8 நம்ம வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படினா, இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னதுன்னா பவர்ல 1/2 இருக்கதா அர்த்தம். சரியா? பவர்ல 1/2 இருக்கதா அர்த்தம். அப்போ y power 8ல பவர்ல 1/2 இருக்கு. சரியா? அப்ப z power 12ல பவர்ல 1/2 இருக்கு. divided by x power 4ல பவர்ல எனக்கு 1/2 இருக்கு. கரெக்ட்டா? நான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டேன். அவ்வளவுதான். இது ரூட் ஆஃப் y power 8, ரூட் ஆஃப் z power 12, ரூட் ஆஃப் x power 4 தான். இந்த ரூட்டோட வேல்யூ என்னதுன்னா 1/2. அததான் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, 2 into இங்க இதுவும் எனக்கு பவர் தான், 8ம் பவர் தான், 1/2ம் பவர் தான். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ y power 8 into 1/2னா 8/2 கிடைக்கும். into z 12 into 1/2னா 12/2 கிடைக்கும். divided by x power 4 into 1/2னா 4/2 கிடைக்கும். அப்ப 2 1s are 2 4s are 2 1s are 2 6s are 2 1s are 2 2s are. அப்ப நம்ம டைரக்டா வேல்யூ எழுதிக்கலாமா? பாருங்க, 2 into y power 4 into z power 6 divided by x square. இப்போ நம்ம மறந்துடாம இந்த வேரியபிளுக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். ஏன் நான் மாடுலஸ் போட சொல்றேன் அப்படின்னா, இந்த வேரியபிளுக்கு வேல்யூ தெரியாது. இந்த வேரியபிளோட வேல்யூ பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். சப்போஸ் இந்த வேரியபிளோட வேல்யூ மைனஸா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாடுலஸ் போடுறேன். சரியா? இது வந்து வேரியபிளுக்கு மட்டும் போட்டா போதும், நம்பருக்கு மாடுலஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.7 உள்ள ஃபர்ஸ்ட் கொஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.